ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க இந்த ஜிப்லி ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவே மொபைலில் எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிடலாம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்டட். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஒரு அப்ளிகேஷன் எது நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட இருக்க ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதா ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆப் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரோக் அப்படிங்க டைப் பண்ணிக்கோங்க. GROK க்ரோக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அது பேர் க்ரோ, அவ்வளோதான். அந்த நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பார்த்தீங்கன்னா க்ரோக் ஏ அசிஸ்டன்ட் இருக்கும். அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது ஆண்ட்ராய்டாக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஐஃபோனாக இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வேறு ஒன் கிளிக்லேயே நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இமேஜாக கொடுத்துரும். ஸோ அதில் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து டேரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜிமெயிலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜிமெயிலை கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் இங்கே இமேஜ் ஆட் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இமேஜ் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே ஆட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம். ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ண ஓகே தான். அதே மாதிரி இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் டைப் பண்ணலாம் ஓகே தான். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தா அந்த உங்கள் கீழே பார்த்தா நீங்கள் உங்களுக்கு வந்து கீழே ஒரு ஏர் ஆப்ஷன் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் கொடுத்த அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு இமேஜ் வந்து ரெடி ஆகி வந்துடும். ஸோ அது எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறதுமே சொல்லிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 1 or 2 ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டதுக்கப்புறம் சூப்பரான இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அந்த ஒரு இமேஜ் வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுத்து இந்த ஒரு இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்க்கு எந்த ஒரு இமேஜை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ஆட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேம் அதே மாதிரி ப்ராம்ப்ட் உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற ரேட்டோட ப்ராம்ப்டை நீங்கள் வந்து டைப் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்குது. ஸோ அந்த லிமிடேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நான் வந்து ஒரு 5 ஃபோட்டோ பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ லிமிடேஷன் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.